ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியன் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டே 2, விச் மீன்ஸ் நம்ம டெய்லி வந்து 10 ஜிகே கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து இருந்தோம்ல. நேற்று தான் டே 1, இன்றைக்கி டே 2. ஸோ 10 ஜிகே பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. என்னென்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆடியோ மட்டும்தான். ஸோ அந்த ஸ்க்ரீனில் அந்த பிக்சரை காட்டுறது, அந்த கொஷின் அதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணல. ஒன்லி ஆடியோ. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை அவங்க கையில் வச்சுக்காமல் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டில் வச்சுக்கிறீங்களோ, இல்லை உங்கள் ஸ்டடி டெஸ்கில் வச்சுக்கிறீங்களோ, இல்லை பெட் மேலே வச்சுக்கிறோம், உங்கள் இஷ்டம். வச்சுட்டு நீங்கள் பாட்டு நான் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணுங்கள். இந்த ஃபீல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எதுக்கு நான் இந்த இதை எடுத்தேன் அப்படின்னா, இப்போ ஷார்ட்ஸ் அப்படின்னா நான் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து போடலாம். அது ஷார்ட்ஸ் இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ லாங் வீடியோன்ற போது நம்ம கண் வந்து அதே தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. நம்ம அப்படியே நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். நான் லாங் வீடியோ வந்து அப்படியே பார்த்துட்ருப்பேன். ஸோ எதுக்கு தேவையில்லாமல் நம்ம கண்ணை வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் லிசன் பண்ணுங்கள் நான் சொல்கிறது. ஓகே, இன்றைக்கான ஜிகேவை பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 என்னென்னா, இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். எல்லா பழத்துலையுமே வந்து சீடு எங்கே இருக்கும்? உள்ளதாக இருக்கும். ஆப்பிளா சீடு உள்ளதாக இருக்குது, பனானாவா சீடு உள்ளதாக இருக்குது. ஸோ எல்லா பழத்தோட சீடும் உள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு பழத்தோட சீட்ஸ் மட்டும் வெளியே இருக்கும். விச் மீன்ஸ் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் வெளில தான் இருக்கும். அது என்ன பழம்? இந்த கொஸ்டின் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது நான் யோசிக்கிறேன் என்னடா பழம், எல்லா பழத்துக்கும் சீடு வந்து உள்ளே தானே இருக்கும். அப்புறம் சரி ஆன்சர் பார்த்தோன்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி. அந்த வெளியில் அந்த குட்டி குட்டி டாட்ஸாக இருக்குல்ல, அதுதான் வந்து சீடு. ஓ சூப்பரில் அப்படின்னு தோணுச்சு. ஸ்ட்ராபெரி வந்து ஃப்ரூட்டாக சாப்பிட்றத விட நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீமு, மில்க் ஷேக்கு அதுலேருந்து தான் நான் நிறைய சாப்பிடுவேன். ஏன்னா ஃப்ரூட் ரொம்ப புளிக்கும் இல்லைங்களா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஜிகேக்கு போகலாம். நம்பர் 2, நேஷ்னல் பேர்ட் ஆஃப் பூட்டான் எது? ஸோ நம்ம நேஷ்னல் பேர்டு தெரியும், பீகாக்கு. ஸோ பூட்டானுடைய நேஷ்னல் பேர்டு எது? ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சோடனே அப்படியே ஆடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. என்னென்னா இந்த பேர்டை நம்ம டெய்லி நம்ம கண்ணில் மாட்டிடும். என்னன்னா காக்கா, விச் மீன்ஸ் ரேவன், பிளாக் க்ரோ. எனக்கு சத்தியமாக இது ஃபஸ்ட் டைம் நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. காக்கா வந்து ஒரு நாட்டோட தேசிய பறவை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஸோ நேஷ்னல் பேர்ட் ஆஃப் பூட்டான் வந்து ரேவன். ஸோ ரேவன் இஸ் நத்திங் பட் பிளாக் க்ரோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ங்க. ஸோ விச் இஸ் கால்ட் செகண்ட் தாஜ்மஹால் ஆஃப் இந்தியா? ஸோ தாஜ்மஹாலே நான் வந்து பார்த்ததில்லை. ஸோ இல்லை செகண்ட் தாஜ்மஹால் ஆஃப் இந்தியா, இதுவும் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிறேன். ஸோ செகண்ட் தாஜ்மஹால் ஆஃப் இந்தியா என்னன்னா பிபி கா முக்பரா. பிஐபி கேஏ கா முக்பரா, MUQBARE முக்பரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிக்நேம் என்ன சொல்கிறாங்கன்னா மினி தாஜ் ஆர் டூப்ளிகேட் தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிக்நேம் வந்து இருக்குது. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் ஷாஜஹான் வந்து தன்னோட மனைவிக்காக கட்டின ஒன்று தான் தாஜ்மஹால். ஸோ இந்த மினி தாஜ் வந்து எதனால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, அசாம் ஷா அப்படின்ற ஒரு பிரின்ஸ் வந்து அவங்க அம்மாவோட மெமரிக்காக கட்டப்பட்டது தான் இந்த மினி தாஜ். அதோட பேர் என்ன? பிபி கா முக்பரா. இதோட பிக்சர் வந்து நான் கூகுளில் பார்த்தேன். ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இது பிக்சர் பார்க்கறதுக்கு. பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே தான் இருக்குது. நம்ம டக்குன்னு பார்த்தா தாஜ்மஹால் தான் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து கூகுளில் போய் பாருங்கள். ஓகே கைஸ், ஃபோர்த் ஒன், மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல் ஆஃப்டர் ஹியூமன். ஸோ ஹியூமனுக்கு அப்புறம் அறிவாளியான விலங்கு எது அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா டால்ஃபின். எனக்கு நான் நினச்சேன் ஒரு வேளை வேறு ஏதாச்சும் இருக்குமோ, லைக் இந்த யானை அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் டால்ஃபின் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அனிமல் ஆஃப்டர் ஹியூமனுக்கு அப்புறம் இன்டெலிஜென்ட்டான அனிமல் எதுனா அதுக்கு வந்து டால்ஃபின் தான். ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், இதுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா விச் சிட்டி இஸ் நோன் அஸ் சிட்டி ஆஃப் லவ்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தோழா மூவி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. என்னென்னா அதில் வந்து நாகார்ஜுனா சொல்லுவார், பாரிஸ் ஃபுல் ஆஃப் சிட்டி ஆஃப் லவ் சீனும் அப்படின்னு சொல்லுவார். ஆமாண்ணா ஃபுல் லவ்னா அப்படின்னு கார்த்தி சொல்லுவாங்க. ஸோ பாரிஸ் தான் வந்து சிட்டி ஆஃப் லவ் அப்படின்னு வந்து கூப்பிடப்படுது. ஸோ விச் சிட்டி இஸ் நோன் ஆஸ் சிட்டி ஆஃப் லவ் அப்படின்னு கேட்டோன்னா என்ன சொல்லணும்? பாரிஸ். ஓகே கைஸ், சிக்ஸ்த் ஒன், எந்த உயிரினத்துக்கு பார்த்தீங்கன்னா
பிரெயின் இருக்காது, ஹார்ட் இருக்காது. என்னடா இது! ஒரு உயிரினம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து பிரெயின் இல்லையோ பிரெயின் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஹார்ட் வந்து கண்டிப்பாக தானே இருக்கணும். எப்படி வந்து எந்த உயிரினம் அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. பார்த்தா ஜெல்லி ஃபிஷ். நான் அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணேன். ஏன் ஜெல்லி ஃபிஷ்க்கு வந்து பிரெயின், ஹார்ட் எதுவும் இல்லை அப்படின்னு பார்க்கறச்ச, அது பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் கன்டென்ட் இருக்குமா. வாட்டர்லேயே தானே இருக்குது. ஸோ அதோட ஸ்கின்ல தான் பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரீத்தே பண்ணுமா. அந்த காற்று இது பண்ணுறதெல்லாம் ஸ்கின் மூலியமா தான் அது வந்து பண்ணுமா. அதனால அதுக்கு வந்து பிரெயினும், ஹார்ட்டும் வந்து இல்லை அந்த உயிரினத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விச் லிவிங் திங் ஹேஸ் நோ பிரெயின் அண்ட் நோ ஹார்ட் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஜெல்லி ஃபிஷ். ஸோ ஓகே கைஸ், 7th ஒன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்களேன். அந்த மனுஷங்க போலவே எந்த விலங்கு வந்து அழும். இப்போ நம்ம எப்படி அழுகுறோம் அதே மாதிரி ஒரு அனிமல் வந்து அழுவும்னு சொல்கிறாங்க. அது எந்த அனிமல் அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு அனிமலும் தோணல. சரி ஆன்சர் பார்த்துடலானே. கரடி. கரடி பார்த்தோன்னா அப்படி தான் அழுவுமா. ஸோ நீங்கள் யாராச்சும் இப்போ வீடியோஸில் பார்த்துருக்கீங்க இல்லை தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேட்குறேன். ஓகே, 8th ஒன். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத ஆளுங்க வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? ஸோ யார் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னா, இந்த சின்ன ஃபோன்லாம் வச்சுருப்பாங்களா, பட்டன் ஃபோன். அதுலேயும் வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, அது வேறு விஷயம். ஸோ சில பேர் இந்த கொஞ்சம் ரொம்ப காலத்து ஆளுங்க வந்து பழைய காலத்து ஆளுங்க வந்து ஃபோன்லாம் வச்சுக்க மாட்டாங்க இல்லைங்க. அவங்களுக்கு தான் வந்து வாட்ஸ்அப்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வாட்ஸ்அப் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஷின் என்னென்னா, இந்தியாவில் வாட்ஸ்அப் எந்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஓகே, இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2010. ஸோ அப்போல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங் அந்த வாட்ஸ்அப் ஸ்டார்டிங்காக நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து அந்த சின்ன ஃபோன் வச்சுருப்பாங்க, குட்டி டச் ஃபோன் வச்சுருப்பாங்க. அதில் வாட்ஸ்அப் வர ஆரம்பிச்சது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ், இமேஜஸ் யாராவது அனுப்புனாங்கன்னா அது அப்படியே சுத்தம் பார்த்தீங்களா, அந்த இன்ட்டு போட்டு ஒரு க்ரீன் சர்க்கிள் மாதிரி சுத்தம். அது வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். அது இறங்கிறதுக்கு இறங்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கே 1 ஜிபி தான். ஆனால் இப்போது ஒரு நாளைக்கே 1 ஜிபிலாம் சும்மா அசால்ட்டாக போகுது. ஸோ ஓகே கைஸ், 9th ஒன். ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் கூட அங்கே வந்து ஓடாது. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டில் ஒரு ட்ரெயின் கூட இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து சிக்கிம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து மலை பிரதேசம். ஓகேங்களா? ஸோ கரடு முரடான அந்த இமயமலையோட நிலப்பரப்பு இருக்குமா, செங்குத்தான மலைகள் வந்து இருக்குமா, ஆழமான பள்ளத்தாக்குலாம் இருக்குமா, நிலச்சரிவுலாம் ஏற்படுறதால அங்கே வந்து அந்த ட்ரெயின்லாம் இது பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்ன்றதுனால அங்கே வந்து ரயில்வே இதுவே கிடையாது. எங்கன்னா சிக்கிம். ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு ரயில் கூட ஓடாது அப்படின்னு பார்த்தோன்னா சிக்கிம். ஓகே, 10th ஒன், லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். த ஸ்டேட் ஃப்ரூட் ஆஃப் தமிழ்நாடு. அஃப்கோர்ஸ் நேஷ்னல் ஃப்ரூட் நமக்கு தெரியும், மேங்கோ. ஸ்டேட் ஃப்ரூட் ஆஃப் தமிழ்நாடு எது அப்படின்னு பார்க்குறச்ச பலாப்பழம். சச் அ வாவ் ஃப்ரூட் இல்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பலாப்பழம். ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஜாக் ஃப்ரூட் பாயாசம் சொல்லும் போது எச்சம் வருது. ஓகே கைஸ், 10th ஒன்னில் தான் த ஸ்டேட் ஃப்ரூட் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னா ஜாக் ஃப்ரூட். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான 10 GK Day 2 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ கமெண்ட் செக்ஷனில் இந்த ஜிகே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணது இது வந்தேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஜிகேவையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.